இமாம் அதாவது ஷாஃபி அவர்கள் சொல்லக்கூடிய அழகான அடுத்த வார்த்தை என்னன்னு சொன்னால் வலா உன்சிலுல் முஹ்சின மின் உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி. அதாவது இந்த அக்கீதால ஒரு பல விஷயங்கள் நம்ம படித்த விஷயங்கள் வந்தாலும் சில இடங்கள் சரி, அதாவது ஒரு நம்ம அக்கீதால எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடம் பாருங்க, வலா உன்சிலுல் முஹ்சின மின் உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜன்னத பி இஹ்சானிஹி. ஒருவர் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், ஒருவர் செய்யக்கூடிய நல்ல வாழ்க்கை, ஒருவருடைய இஹ்சான், இந்த உலகத்தில் வரக்கூடிய அந்த இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வைத்து அவரை நான் சொர்க்கவாதி என்று சொல்ல மாட்டேன். கெட்ட வேலையை வச்சு சொர்க்கவாதி என்று சொல்ல மாட்டேன்னு சொல்லலை. ஒருவருடைய நல்ல வாழ்க்கையை பார்த்து, அவருடைய ஈமானிய வாழ்க்கையை பார்த்து அவரை நான் சொர்க்கவாதி என்று சொல்ல மாட்டேன். வலா உன்சிலுல் முஹ்சின மின் உம்மதி முஹம்மத் அல் ஜன்னத பி இஹ்சானிஹி, அவர் செய்கிற இஹ்சானை வச்சு. வலல் முஸீஅ பி இஸாஅத்திஹின் நார், பாவம் செய்கிறானே அவனுடைய பாவத்தை வைத்து அவரை நரகவாதி என்று சொல்ல மாட்டேன். அவனை பாவத்தை வச்சு அவனை நான் நரகவாதின்னு சொல்ல மாட்டேன், நன்மையை வச்சு சொர்க்கவாதின்னு சொல்ல மாட்டேன். எங்களுடைய கடமை என்னென்றா, இது பிழை, இது சரி, இது குஃபுர், இது ஷிர்க், இது பித்அத், இது சுன்னத், இது பாவம், இது நன்மை, இதுதான். அடுத்தது தெளிவான ஆதாரம் கிடைக்குது, ஒருத்தர் குஃபுர்ல இருக்கிறார்கள், தெளிவான ஆதாரம் கிடைக்கும், ஒருத்தர் குஃபுர்ல இருக்கிறார், தெளிவான ஆதாரம் கிடைக்கும், ஒருத்தர் வழிகட்டில் இருக்கிறார். அது கூட நம்ம என்ன செய்யலாம், சொல்ல வேண்டிய சூழலும் நிர்பந்தமும் தேவையும் இருந்தால் சொல்லலாம். சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் சூழலும் தேவை என்ன, இப்போ எங்களுக்கு நல்லா தெரியும், கண்ணன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் வந்து வேற மதத்தில் வணங்கிட்டு இருக்கிறார், அவர் காபீர் என்று தெரியும். அவரை கூப்பிட்டு வச்சு நீ காபீர் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை. எப்போ எங்களுக்கு அது தேவை, குஃபுர்ல இருந்தால் காபீர் தான். இவனை பற்றி உலகத்துக்கு விளங்கப்படுத்தி ஆகணும் என்றால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், இவர் வந்து குஃபுர்ல இருக்கிறார், அவர் காபீர் தான், சந்தேகம் இல்லை, நம்ம சொல்ல வேண்டியது. அதனால தேவை ஏற்பட்டாதான் காபீர் குஃபுர்ன்ற வார்த்தை கூட என்ன செய்யணும், யூஸ் பண்ண. தேவை இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதே நேரம் கேள்வி கேட்கப்படுது, இன்னும் அவர் இப்படி செய்கிறாரு, இப்படி இருந்தால் அவர் காஃபீர் ஆகிறாருன்னா அது சொல்லலாம். ஆனால் தக்ஃபீருல் முஅய்யன், அது கூட இந்த உலகத்தில் ஒருவரை காஃபீர் என்று சொல்வது கூட ஷுரூத் மவானி என்ற ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று அது சொல்வதற்கான நிபந்தனைகள், இரண்டாவது எதெல்லாம் அதாவது அவர் தவிர்த்திருந்திருக்க வேண்டும், நிர்பந்திக்கப்படாத சில நிபந்தனைகள் இருக்குது, அவர் இதுக்குள்ள விழுவதற்கு வேறு காரணங்கள் இருக்கும். அதுக்கு சொல்லுவாங்க ஷுரூத் மவானி, அதாவது இருக்க வேண்டியவைகளும் தவிர்க்க வேண்டியவைகளும். இந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் உத்தர காஃபிர் என்று சொல்வதாக இருந்தாலும் முஷ்ரிக் என்று சொல்வதாக இருந்தாலும் சொல்ல வேண்டும். அதுவும் கூட தேவை ஏற்பட்டால், நான் சொன்ன இதை பாருங்க, ஒரு 3 ஸ்டெப்ல வருது. ஒன்று, ஒருத்தர் வந்து நலவு செய்கிறதுனால அவர் சொர்க்கவாதி என்று தீர்ப்பு சொல்றதோ, அவர் கெடுதி செய்வதனால அவரை நரகவாதி என்று தீர்ப்பு சொல்வதோ இஸ்லாமிய அக்கீதாவுக்கு மாற்றமானது. இமாம் ஷாஃபி அக்கீதா மட்டுமல்ல, எல்லாருடைய அக்கீதாவும் தான். ஒருவர் நலவு செய்யறதை வச்சு அவரை சொர்க்கவாதின்னு சொல்றதில்லை, ஒருவர் கெடுதி செய்யறதை வச்சு அவரை நரகவாதி என்று சொல்லக்கூடாது. இது பொதுவான அடிப்படை ஃபர்ஸ்ட். இரண்டாவது, இந்த உலகத்தில் ஒருத்தரை காஃபிர் என்று சொல்வதும் முஸ்லிம் என்று சொல்வதும் இதோட முரண் இல்லை. எது சொர்க்கவாதி என்று சொல்றது, நரகவாதி என்று சொல்றது தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு. காஃபிர் முஸ்லிம் என்றது இறுதி தீர்ப்பு அல்ல. ஏனென்னா நாங்கள் எங்களுக்கு வெளிப்படையாக விளங்கியதை வச்சு தான், விளங்குறத வச்சு தான் நம்ம வந்து அவர் துரோகி என்று சொல்றதோ, நண்பர் என்று சொல்றதோ, நயவஞ்சகன் என்று சொல்றதோ, முஸ்லீம் என்று சொல்றதோ, இப்போ எங்களுக்கு விளங்குறத வச்சு நம்ம நரகவாதி என்று சொல்றது இறுதி தீர்ப்பு. நம்ம விளங்கினத்தை வச்சு காப்பி ரெண்டும், ஆனால் விளங்கினத்தை வச்சு நரகவாதி என்று சொல்லல. விளங்கியதை வச்சு எப்படி நரகவாதின்னு சொல்றாங்க, எங்களுக்கு விளங்காது. காஃபிரா இல்லையான்றதை உங்களுக்கு சொல்லலாம். குஃபர் செஞ்சா காஃபிர், ஈமானோட இருக்கிறா மூமின் சொல்றோம். முனாஃபிக்கு மூமின் சொல்லுவோம், காஃபிருக்கு அதாவது முஸ்லீமுக்கு சில பொழுது காஃபிர் என்று சொல்ல வேண்டிய செய்வார், எங்களுக்கு தெரியாது. அவருடைய செயலை பார்த்து நம்ம என்ன செய்வோம், தீர்ப்பு சொல்லுவோம். இது ரெண்டாவது ஸ்டெப். சொல்றது பிள்ளை இல்லை, அப்படி சொல்றது சொர்க்கவாதி நரகவாதி என்று சொல்றது வேற, காஃபிர் முஸ்லிம் சொல்றது வேற. மூணாவது ஸ்டெப் என்ன, இது கூட தேவைப்பட்டா தான் என்ன செய்யணும், சுருத் மவானி அந்த நிபந்தனைகள் அவதானிச்சு சொன்ன பின்னால மூணாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் இதை என்ன செய்யணும், சொல்லணும். இல்லை என்று சொன்னால் பொதுவாக சொல்லலாம். பொதுவாக என்னென்ன, காவிர்களுக்கு இறைவனது சாபம் உண்டாகட்டும், காவிர்கள் வந்து என்னது நரகவாதிகள், முஸ்லிம்கள் சொர்க்கவாதிகள், நன்மை செய்தால் சொர்க்கம், தீமை செய்தால் நரகம், இது ஓகே, இது பொதுவாக சொல்றது. இப்போ நாங்கள் பேசுறது குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு சொல்றது, இதுக்கு சொல்றது தக்ஃபீருல் முஅய்யன், வணங்கிட்டா. அதாவது குறிப்பிட்ட ஒருவருக்கு தீர்ப்பு சொல்வது என்பது அது வந்து நம்ம தேவைப்பட்டு நிபந்தனை வந்தால் மட்டும்தான் அதில் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும் என்பதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ரைட். இப்போ இதில் அந்த பகுதி அடுத்ததாக இதுக்கு